ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஷஹருக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். அதுக்கு ஒரு தேக்சியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது போட்டுக்கிட்டோம். அப்புறமா வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டோம். 3 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், என் பையன் வந்து நான் தான் வதக்குற சொல்லிவிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். எங்கக்கிட்ட கரண்டியே தராமல் அவன் தான் இது பண்ணிகிட்டு இருந்தான். தாத்தா சொல்லி எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அப்புறமா வந்து அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இங்கே பாருங்க, எனக்கு வீடியோவே எடுக்க விடல அவன். எனக்கு சரியாக வீடியோவே எடுக்க முடியல. அப்புறமா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போட்டோன்னே தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். அது போட்டு நல்லா மசிகிற அளவு நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதக்கினோடனே தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்தோடனே ஒரு ஸ்பூன் அதை நான் எடுக்க விட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போனோடனே சிக்கன் சேர்த்துக்கணும். சிக்கன் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் தயிர் ஒரு பாதி லெமன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அதில் நல்லா மேக்னேட் ஆயிடுச்சு. அதை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி சேர்த்துக்கணும். கொதி வந்தோன்னா அரிசி சேர்த்துருங்க. அரிசி சேர்த்து ஒரு 3/4 ஹவர்லேயே வெந்துருச்சு சோறு. அரிசி சேர்க்குறது எடுக்க மறந்துட்டேன் வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபிஷ்ஷும் வறுத்துட்ருந்தேன். சிக்கன் பிரியாணி, ரைத்தா, ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.